பிரைஸ் தி லார்ட். இந்த வேளையில் இந்த மீடியாக்கள் மூலமாக, டெலிவிஷன் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நாம் தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். மகா இரக்கமுள்ள கர்த்தாவே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன் கர்த்தாவே. இப்படியாக உம்முடைய பிள்ளைகளோடு தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக அடியனுக்கு கொடுக்கப்படுகின்ற வாய்ப்புகளுக்காக தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் தகப்பனே இந்த வார்த்தையை கொடுக்க உதவி செய்திருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை பல இடங்களிலே பல முறையிலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்தில் நீர் பேச வேண்டுமா ஜெபிக்கிறேன். இது அடியனுடைய வார்த்தை அல்ல, உம்முடைய வார்த்தை உம்முடைய வேதத்திலிருந்து பகிர்ந்து கொடுக்கிறேன். ஆகவே இந்த வார்த்தை கேட்கிற ஜனங்கள் மாத்திரமல்ல, அடியனுக்கு கூட இது ஆசீர்வாதமாக இருக்க இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்க. இந்த இடத்துல நின்று உம்முடைய வார்த்தைகளை பேச தகுதிப்படுத்துங்க. எல்லாவற்றையும் அருமரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நாளிலும் நாம் தேவனுடைய வார்த்தையை வேதாகமத்திலிருந்து, பிரசங்கி புஸ்தகத்திலிருந்து நாம் தியானிக்கலாம். பிரசங்கி புஸ்தகம் 5வது அதிகாரம் 6-7 வசனங்களை நாம் வாசிக்கலாம். பிரசங்கி புஸ்தகம் 5வது அதிகாரம் 6-7 வசனங்களை நாம் வாசிப்போம். உன் மாம்சத்தை பாவத்திற்குள்ளாக்கி உன் வாய்க்கு இடம் கொடாதே, அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதருக்கு முன்பாக சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியையை அழிப்பானேன். இந்த வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் வரும்படியாக, ஆசீர்வாதத்தினாலே தேவ மனிதர்கள் நிறைந்திருக்கும்படியாக அவர் நம்மை அழைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகின்றது, நீதிமான் பனியை போல் செழிப்பான், அவனுடைய வேர்கள் தளரும், சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி அநேக இடங்களிலே அநேக விதமான ஆசீர்வாதங்களை குறித்து வேதாகமத்திலே பார்க்கின்றோம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது, உன் மாம்சத்தை பாவத்திற்குள்ளாக்க உன் வாய்க்கு இடங்கொடாதே, அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியையை அழிப்பானேன். இங்கே நாம் பார்க்கின்றோம், ஆண்டவர் கோபம் கொண்டு நம்முடைய கையின் பிரயாசத்தை, இல்லை என்றால் கையின் காரியங்களை அவர் அழிக்கக்கூடிய தேவனாகவும் இருக்கிறார். காரணம் என்ன? நம்முடைய வாயின் வார்த்தைகள், தேவனுக்கு விரோதமாக பேசுகிற வார்த்தைகள், ஆண்டவருடைய அன்பிற்கு விரோதமாக உலகத்தினுடைய காரியங்களை பேசி, உலகத்தினுடைய மாயைகளை குறித்து பேசி அவரை துக்கப்படுத்துகின்ற பொழுது அந்த காரியத்தை ஆண்டவர் பார்த்து நம்முடைய கையின் பிரயாசத்தை அவர் அழிக்கிற சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். நீங்களும் நானும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். நம்முடைய சுற்றியுள்ள நண்பர்கள், குடும்பத்தினுடைய அத்தனை பேர்களும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் தேவனுடைய பிள்ளைகள் நாம் வாஞ்சிக்கிறோம், தேவன் வாஞ்சிக்கிறார். ஆனால் நம்முடைய வார்த்தைகளை குறித்து என்ன, வார்த்தைகளை குறித்து நாம் என்ன நினைக்கிறோம், இல்லை என்றால் என்ன பேசுகிறோம் என்பது மிகவும் முக்கியம். வார்த்தைகளினாலே தேவனுக்கு துக்கம் கொண்டு வரக்கூடாது. மனிதனுடைய இருதயத்தினாலே, இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும் என்று வேதாகமம் சொல்லுகிறது. நம்முடைய இருதயத்திலே எதை நிறைத்து வைக்கிறோமோ அதை தான் நாம் பேசுகின்றோம். சிலர் ஒரு சில நேரங்கள் அமைதியாக இருப்பார்கள். ஆனால் அவருக்கென்று நேரம் வருகின்ற பொழுது வார்த்தைகளை கொப்பளிப்பார்கள், சபிப்பார்கள், அசுத்தமான வார்த்தைகளை பேசுவார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பொழுது நீ பிரயாசப்படுகிற காரியம், நீ தேவை என்று நினைக்கின்ற காரியம் அங்கே தடைபட்டு போகிறது. சபித்தலும் ஆசீர்வாதமும் ஒரே வாயிலிருந்து வரக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். மற்றவர்களை அழகான முறையிலே, அன்பான முறையிலே அவர்களை நாம் நடத்த வேண்டும். இந்த வேதாகமத்தில் உள்ள நல்ல வார்த்தைகளை நாம் அறிந்திருக்கிறோம், நல்ல செய்கைகளை நாம் அறிந்திருக்கிறோம்.
உலக ஜனங்கள், இல்லை என்றால் தேவனுக்கு பிரியமில்லாத, தேவனை விட்டு தூரம் போன ஜனங்கள் இந்த அருமையான வார்த்தைகளை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை, தெரிந்து கொள்வதில்லை. ஆகவே அவருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தை தைக்கும், நம்முடைய மனதை காயப்படுத்தும். ஆனால் தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய அன்பை ருசித்த மக்கள், ஜனங்கள், நம்முடைய வாயின் வார்த்தைகளை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அண்மையில் என்னுடைய ஊழிய பாதையில் நான் பார்க்கின்ற பொழுது அநேக குடும்பங்கள் சிதறுண்டு கிடக்கின்றன. திருமணமாகி ஒரு சில வருடங்கள் அவர்கள் அமைதியாக சந்தோஷமாக காணப்படுவதைப் போல காணப்படுகிறார்கள். அதன் பிறகு அவருடைய வாயின் வார்த்தைகள் இந்த தேவ வார்த்தைகளுக்கு எதிராக செயல்படுகிறதுனாலே குடும்பமானது கொஞ்சம் கொஞ்சமாக சிதைந்து அது பிரிவினையை கொண்டு வருகின்றது. ஆண்டவர் இந்த நாளிலே அவர் எதிர்பார்க்கிற காரியம், நம்முடைய வாயின் வார்த்தைகள் கிருபை பொருந்தியதாக இருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் மனிதனாக வாழ்கின்ற பொழுது, ஊழியம் செய்கின்ற பொழுது, அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் ஜனங்களை மிகவும் சிந்திக்க வைத்தது. அந்த வார்த்தைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டார்கள். இன்றைக்கும் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கின்ற பொழுது நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தாது, அவர்களை தேற்றும், அவர்களை ஆற்றும், அவர்களை சத்தியத்தின் வழியிலே நடத்தும் என்று சொல்லி பார்க்கின்றோம். வாயின் வார்த்தைகள் நமக்கு மிகவும் முக்கியம். 7வது வசனத்திலே பார்க்கின்றோம், அநேக சொப்பனங்கள் மாயா இருப்பது போல அநேக வார்த்தைகளும் வியர்த்தமாக இருக்கும், ஆகையால் நீ தேவனுக்கு பயந்திரு. ஒரு தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் மற்றவருக்கு விசுவாசத்தை கொடுக்கும், நம்பிக்கையை கொடுக்கும், அவருடைய வாழ்க்கையில் ஒரு உன்னதமான நிலைமையிலே கொண்டு சேர்க்கும். கடந்த நாளிலே நேற்று ஒரு சகோதரனை சந்திக்க நானும் என்னோடு ஒரு போதகரும் சென்றிருந்தோம். அவருடைய வாழ்க்கையில் தன்னுடைய மனைவிக்கும் அவருக்கும் ஒரு பெரிய பிரிவினை பிரச்சனை. நாங்கள் அவரை 3-4 வாரமாக தொடர்ந்து அவரை சந்தித்து என்னுடைய வார்த்தைகளை கொடுத்து பேசி பலப்படுத்தி வருகின்றோம். நேற்று அவர் எங்களிடத்தில் சொன்ன காரியம், நான் குடிக்கு அடிமையாக இருந்தேன், தாயும் அந்த மனிதனுமாக இருந்தார்கள். நான் பலவிதமான கவலையோடு இருந்தேன். நான் ஆலயத்துக்கு செல்வதில்லை, நான் ஒரு கிறிஸ்தவன், நான் பெயர் கிறிஸ்தவன், எனக்கு சத்தியத்தின் மேலே நம்பிக்கை இல்லை. ஆனால் என்னுடைய உறவினர்களை, இல்லை என்றால் என் குடும்ப நண்பர்களை அழைத்து செல்வேனே தவிர நான் அங்கே அமர்ந்திருந்து தேவனுடைய வார்த்தையை கேட்க மாட்டேன், கவனிக்க மாட்டேன். ஆனால் நீங்கள் 2-3 வாரங்களாக என்னை தொடர்ச்சியாக என்னை பின்பற்றுகிறீர்கள். ஒரு சகோதரனைப் போல, ஒரு தகப்பனைப் போல எனக்கு ஆலோசனை சொல்லுகிறீர்கள். ஆண்டவர் உங்கள் மூலமாக என்னிடத்திலே அவர் பேசுகிறார். அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 வயது இருக்கும். ஆகவே நான் வேலை செய்கிறேன் கடினமாக. அதன் பிறகு இந்த மதுபான கடைக்கு சென்று நான் போதை வஸ்துகளை வாங்கி உண்டு பழகிவிட்டதனாலே அதை குறித்து எனக்கு ஒரு விடுதலை கிடைத்தது. இந்த நாட்களிலே 2 வாரங்களாக நான் இந்த குடிக்கு அடிமையாக இருந்த நான் அந்த குடியை நான் விட்டுவிட்டேன். இன்றைக்கு நான் உங்கள் முன்பாக ஒரு தெளிவான மனநிலையிலே இருக்கின்றேன் என்று சொல்லி அவர் தன்னை தாழ்த்துகிறதை நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, அவர் ஒரு குடிகாரன் என்று சொன்னதினாலே, அவர் குடும்பத்தை விட்டு பிரிந்து இருந்ததினாலே, அவர் ஆலயத்துக்கு செல்லாததினாலே நாங்கள் அவரை குற்றப்படுத்தவில்லை. தேவனுடைய அன்பை நாங்கள் பேசினோம், வேத வசனங்களை நாங்கள் பேசினோம், கவனமாக பேசினோம், அவர்களுக்காக நாங்கள் ஜெபித்தோம். இன்று அவர் தேவனுக்கு மகிமை செலுத்தக்கூடிய ஸ்தானத்திலே அவர் வந்து நிற்கின்றார். அவரிடத்தில் சொன்னேன், சோர்ந்து போகிறவர்களுக்கு தேவன் பலன் கொடுக்கிறார், சத்துவம் இல்லாதவர்களுக்கு தேவனே சத்துவம் கொடுக்கிறார். உங்களுடைய சோர்வு உங்களை பாவத்திலே வழி நடத்துகிறது. இன்றைக்கு கூட அநேகருடைய வாழ்க்கையிலே சோர்ந்து போகின்ற பொழுது அவர்கள் தேவனை சபிக்கிறார்கள், தேவனுடைய பிள்ளைகளை சபிக்கிறார்கள்,
தேவனுடைய வார்த்தைக்கு தூரமாக போகிறார்கள். ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்கிறார், சோர்ந்து போகிறவருக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாத மனிதனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே நம்முடைய வார்த்தை மிகவும் முக்கியம். நாம் என்ன பேசுகிறோம்? பதிலுக்கு பதில் நாம் பேசுகிறோமா? உலக ஜனங்கள் அநேகர் இன்றைக்கு கடுமையான வார்த்தைகளை பேசுகிறார்கள், அசுத்தமான வார்த்தைகளை பேசுகிறார்கள். ஆனால் தேவனை அறிந்த வேதத்தை சுமக்கிற நீங்களும் நானும் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகின்றோம்? இங்கே அநேக சொப்பனங்கள் மாயை, அநேக வார்த்தைகள் மாயை, அநேக கற்பனைகள் மாயை. கடைசியாக அந்த பகுதி சொல்லுகிறது, நீ தேவனுக்கு பயந்திரு. ஒரு தேவனுக்கு பயந்திருக்கிற ஒரு மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? அவன் ஞானவானாக இருப்பான். அந்த ஞானம் எப்படிப்பட்டது? அது பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம், உலக அறிவு அல்ல. உலக அறிவு அல்ல. உன்னுடைய மாம்சத்தில், உன்னுடைய மூளையிலே இருந்து வரக்கூடிய அறிவு அல்ல. கர்த்தரை தேடுகிறதே ஞானத்தின் ஆரம்பம். நீங்கள் எவ்வளவு வசதி வாய்ப்பாக இருக்கலாம், பிரபல தலைவர்களாக இருக்கலாம், அநேக அரசியல்வாதிகளாக இருக்கலாம், அநேக புலமை பெற்ற புலமை உள்ளவர்களாக இருக்கலாம். ஆனால் கர்த்தரை தேடுவதுதான் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கும். இன்றைக்கு ஒரு போதகரும் நானும் பேசிக்கொண்ட பொழுது, ஒரு மனிதன் என்ன வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம், கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதிக்கலாம், ஏதோ ஒரு வழியிலே அவன் ஐஸ்வர்யவான், இல்லை என்றால் பணக்காரன் ஆகலாம். ஆனால் அவனுடைய குணாதிசயம் மாற வேண்டும் என்று சொன்னால், அவனுடைய அந்தரங்க பாவங்கள் கண்டிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அவன் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். என்றைக்கு ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் வருகிறானோ, அப்பொழுது அவனுக்கு ஞானம் அங்கே ஆரம்பிக்கின்றது. உண்மையாக ஆண்டவரை தேடுகின்ற பொழுது அவருடைய வாழ்க்கை ஞானமுள்ள அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அதுவரைக்கும் சுயநலமாக வாழ்ந்தவன், அதுவரைக்கும் தன் இஷ்டம் போல வாழ்ந்தவன், அதுவரைக்கும் நான் என்ற அகம்பாவம் பெருமையிலே வாழ்ந்தவன், ஆண்டவர் அவனுக்குள்ளே வருகின்ற பொழுது, அவன் தன்னை தாழ்த்துகின்ற பொழுது, அவன் தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கின்ற பொழுது, அவனுக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் உள்ளே வருகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியானது ஒரு குறிப்பிட்ட ரூபத்திலேயோ குறிப்பிட்ட மார்க்கத்திலேயோ அவர் இல்லை. அவர் மரித்து உயிர்த்தெழுந்த ஒரே மெய்யான தேவன். அவரை நீங்களும் நானும் விசுவாசிக்கின்ற பொழுது, அவரை நாம் அண்டிக் கொள்கின்ற பொழுது, அவரை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது, அவரே மெய்யான தேவன் என்பதை புரிந்து கொள்கின்ற பொழுது ஆவியானவர் நமக்குள்ளே வருகிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வருகிறார். நம்முடைய வாயின் வார்த்தைகள் பிறர் காயங்களை ஆற்றும், பிறர் குற்றங்களை மன்னிக்கும், வியாதியரை குணமாக்கும். அநேக வியாதிகளை நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் மனம் சோர்வினாலே, பலவீனத்தினாலே, அவளுடைய சுற்றி உள்ள ஜனங்களுடைய அந்த கொடூர வார்த்தைகளாலே பாதிக்கப்பட்டு வியாதியின் காரியம் மூர்க்கமாகி வியாதி படுக்கையிலே அவர்கள் இப்பொழுது கிடக்கிறதை நாம் பார்த்து வருகிறோம், இல்லைங்களா? ஆனால் தேவன் சொல்லுகின்றார், உங்களுடைய வாயின் வார்த்தைகளிலிருந்து கிருபையான வார்த்தைகள் வெளியே வர வேண்டும். ஆண்டவராக இயேசு எங்கு சென்றாலும் அவர் கிருபை உள்ள வார்த்தைகளை பேசினார். மனிதர்களிடத்திலே அது வேண்டும் இது வேண்டும் பணி வேண்டும் என்று கேட்காமல் அவர் ஜனங்களிடத்திலே இலவசமாக வியாதிகளை குணமாக்கினார். வியாதியை அந்த ஜனங்கள் மத்தியிலே போகின்ற பொழுது அவர் தேவனுக்கு சாட்சியாக மாறுகிறார்கள். நல்ல ஆலோசனை கொடுக்கிற, ஒரு ஞானத்தை கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கின்றார். அவர் ஆலோசனை கர்த்தராக இருக்கின்றார். அவர் உயிர்த்தெழுந்த தேவனாக இருக்கின்றார். அவர் உங்களோடும் என்னோடும் பேசுகிற தேவனாக இருக்கின்றார். நாம் இருதய கதவுகளை திறக்கின்ற பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கின்ற பொழுது, நாம் தேவையில்லாத வழிமுறைகள், தேவையில்லாத ஆராதனைகள்,
தேவையில்லாத ஜாதி பிரச்சனைகள், தேவையில்லாத பணத்தை குறித்த பெருமைகள் நம்மை விட்டு எடுக்கப்பட்டு போகும். வசனம் சொல்லுகின்றது, சிறு குழந்தை போல் தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பான் அல்லாமல் என்னை நோக்கி கடவுளே, தெய்வமே, இயேசுவே என்று கூக்குரல் போடுகிற ஜனங்கள், மேல தாளம் அடித்து அதிலே கும்மாளம் போடுகிற ஜனங்கள், பலவிதமான இசைக்கருவிகளை வைத்து இசை ஆரம்பித்து அதிலே ஆண்டவருடைய ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற ஜனங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவ ஆவியினாலே நடத்தப்படுகின்ற பொழுது, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வருகின்ற பொழுது, நாம் தேவனுடைய கரத்திலே இருக்கிறோம், தேவனுடைய ஜனங்களாக இருக்கிறோம், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். வாயின் வார்த்தைகள் 1 தீமோத்தேயு 3 அதிகாரம் 8-9 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, அந்தப்படியே உதவிக்காரரும் இரு நாக்குள்ளவர்களாயும் மதுபான பிரியராயும் இழிவான ஆதாயத்தை இச்சிருக்காயும் விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சிகளை காத்து கொள்கிறவருமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இரு நாக்குகள், இருவிதமான நாக்குகள், மனிதர்கள் முன்பாக ஒன்று, மனிதர் சென்ற பிறகு ஒன்று என்று சொல்லி இருவிதமான நாக்குகள். தேவனுடைய ஊழியத்தை செய்கிற நீங்களும் நானும் எந்த இடத்திலும் ஒரே வார்த்தைகளை பேச வேண்டும், ஒரே வார்த்தைகளை குறித்து சிந்திக்க வேண்டும். இருதயத்திலே ஒன்று, வெளியிலே ஒன்று. இருதயத்திலே அவனிடத்திலே அன்பு இல்லை, பாசம் இல்லை, ஆனால் வெளியிலே ரொம்ப உபசரிப்பார்கள், ரொம்ப பெருமை பேசுவார்கள், ரொம்ப அஃபெக்ஷன் போல ஒரு நடிக்கக்கூடிய தன்மைகளை இன்றைக்கு பார்க்கின்றோம். ஆண்டவர் சொல்லுகிறார், இரு நாக்காய் இருக்கார்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிற பிள்ளைகள் தெளிவான வார்த்தைகளை, தெளிவான சிந்தனைகளை நாம் கொண்டிருக்க வேண்டும். விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மன சாட்சிகளை காத்து கொள்கிறவர்களாயும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மற்றவருடைய ரகசியங்களை, மற்றவருடைய காரியங்களை நாம் அடக்குகிறவர்களாக, நம்முடைய இருதயத்தில் வைத்து ஜெபிக்கிற ஜனங்களாக இருக்க வேண்டும். மற்றவர்களுடைய குறைகளை நாம் சொல்லுகின்ற பொழுது அதே அந்த காரியத்தில் நாம் சிக்கிவிடுவோம். மற்றவருடைய சந்ததிகளை குறித்து நாம் வியாக்கியானம் செய்கின்ற பொழுது நம்முடைய சந்ததி அதைவிட கேவலமான, அதைவிட கடினமான ஒரு நிலைமையிலே போய்விடும். மற்றவர்களை குறித்து பேசுவதில், சிந்திப்பதில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒரு முறை நான் 2 வீலரில் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது என்னை ஓவர்டேக் பண்ணி ஒரு தம்பி கட்டடிச்சு போய்விட்டான். நான் மனதுக்குள்ளே நினைத்தேன், என்ன இந்த தம்பி ஒரு சிறு பையன் என்னை ஓவர்டேக் பண்ணி கட்டடித்து எனக்கு ஒரு சிரமத்தை கொடுத்து போகிறானே என்று சொல்லி நான் நினைத்தேன். சிறிது தூரம் சென்றவுடனே அவன் நின்றான், என்னை பார்த்தான். அவன் முன்னாலே போன பிறகுதான் என்னை பார்த்திருக்கிறான். அவன் சொன்னான், அங்கிள், நான் யார் தெரியுமா? தெரியாது தம்பி, உங்கள் வீட்டிற்கு வந்திருக்கிறேன், உங்கள் வீட்டிலே நான் காஃபி சாப்பிட்டுருக்கிறேன், உங்கள் மகனுடைய ஃப்ரெண்டு தான் நான். அப்படியா தம்பி? அங்கிள், உங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டுமா? ஏதாவது உங்களுக்கு தேவை இருக்கிறதா என்று சொல்லி கரிசனையோடு கேட்டான். அப்பொழுது நான் நினைத்தேன், இப்படி அவனை நான் என் மனதிலே என்ன நினைத்தேன், ஆனால் அவன் இப்படி சொல்லுகின்ற பொழுது என்னுடைய பிள்ளைகள் இல்லை என்றால் என்னுடைய மகனுடைய ஞாபகங்கள் வந்தது. ஆண்டவரே, இனிமேல் எந்த வாலிபனையும் குறித்து, எந்த வாலிப பிள்ளைகளையும் குறித்து அவதூறு பேசுவதை, எந்த குடும்பத்தை குறித்து 3வது குடும்பத்திலே போயிருந்து அவதூறு பேசுவதை நாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு கேன்சர் பிரச்சனை உள்ள ஒரு மனிதரை நானும் ஒரு சகோதரனும் சென்று பார்க்க சென்றிருந்தோம். அந்த சகோதரனை 4-5 கிட்டத்தட்ட 5 வாரங்களாக தொடர்ச்சியாக அவரை நாங்கள் பின்பற்றுகின்றோம். அவருக்கு தொண்டையிலே கட்டி, முதலிலே அவர் படுத்திருந்தார், கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வளர்ந்து கொண்டே வந்தார். ஆண்டவர் அவரை பலப்படுத்தினார். அவர் நின்று பேசக்கூடிய அளவுக்கு அவர் தைரியம் கொடுத்தார். எங்களை விசாரிக்கிற அளவுக்கு அவருக்கு பலன் கொடுத்தார். இந்த திங்கட்கிழமை, அதாவது இன்றைக்கு நாங்கள் அங்கே செல்கின்ற பொழுது அவருடைய மனைவி போக இன்னொரு ஆள் அங்கே உட்கார்ந்திருக்கிறார், இல்லை என்றால் அமர்ந்திருக்கிறார்கள். நான் கேட்டேன், நீங்கள் யாரம்மா? நீங்கள் யார்?
தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற இடம், தேவனுடைய அற்புதங்கள் நடக்கிற இடம், கேன்சர் கட்டிகள் உடைந்து அங்கே பலப்படுத்துகிற இடம், அந்த இடத்துல நீங்கள் யார்? நாங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள். அப்படியா என்று கேள்வியிலே அவர்கள் சொன்னார்கள், ஐயா நாங்கள் போகிறேன். நீங்கள் போக வேண்டாம், இங்கே அமர்ந்திருங்கள். நாங்கள் என்ன பேசுகிறோம், எப்படி ஜெபிக்கிறோம், அவருடைய வாழ்க்கை எப்படி மாறியது என்று அறிந்து கொண்டு செல்லுங்கள் என்று சொன்னேன். அவர் சாட்சி பகர்ந்தார். என்னுடைய கழுத்திலே ஒரு கட்டி, பல வருஷங்களாக அது இருந்தது. பல மருந்துகளை நான் உட்கொண்டேன். ஆனால் என்னோடு வந்த சகோதரனை பார்த்து, இவர் என் நண்பர், இவர் இங்கே வந்ததினாலே, ஜெபித்ததினாலே, எனக்கு ஆலோசனை கொடுத்து அவர் அன்பு பாராட்டினதுனாலே, வேத வார்த்தைகளை எனக்கு கற்றுக் கொடுத்ததுனாலே, சொல்லிக் கொடுத்ததுனாலே, கிட்டத்தட்ட 5 இல்லை என்றால் ஒரு 4 வாரங்கள் தான் வருகிறார்கள். இன்றைக்கு இந்த கட்டி கரைந்து விட்டது. 4 வருஷங்கள் அவர் அந்த லிக்விட் திரவ ஆகாரம் மட்டும் உண்டு வந்தவர் இப்பொழுது சொல்லுகிறார், ஐயா நான் கொஞ்சம் கஞ்சி கொடுக்கிறேன், கஞ்சி குடிக்கிறேன். உருளைக்கிழங்கை மசித்து அந்த சாறை உண்ட நான் இன்றைக்கு திடமாக அதை நான் உண்கிறேன், ஆரோக்கியமாக இருக்கிறேன், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லி அந்த கேன்சர் கட்டியுள்ள மனிதர் தேவனை ஸ்தோத்தரிக்கிறார். ஆகவே விசுவாசிகளுக்கும் அவிசுவாசிகளுக்கும் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாம் விசுவாசித்து நடக்கிறவர்கள். நாம் ஆண்டவரை நேரிலே முகமுகமாக மாம்சத்திலே பார்க்கவில்லை தான், ஆனால் ஆவியிலே அவரை நாம் பார்த்திருக்கிறோம். எனக்கு விடுதலை தருவார், என்னுடைய தரித்திரத்திலிருந்து வெளியே கொண்டு வருவார், என்னுடைய வியாதியிலிருந்து அவர் குணமாக்குவார், என்னுடைய பண பிரச்சனைகளை அவர் சந்திப்பார். மனிதர்கள் சில உதவிகளை செய்யலாமா நம்மகிட்ட, நாம மற்றவர்களுக்கு செய்யலாம். ஆனால் எல்லா தேவைகளும் ஒரு மனிதனாலே ஒரு மனிதருக்கு கொடுக்க முடியாது, சந்திக்க முடியாது. அப்பொழுதுதான் ஆண்டவர் அவருடைய கிருபைகளை நமக்கு ஊற்றி நமக்கு விடுதலை தருகிறார். நீங்கள் மருத்துவமனையிலே சென்று பார்த்தால் நோயாளிகளை பார்க்கின்ற பொழுது இவர்கள் எப்படி குணமாவார்கள் என்று சொல்லி நாம் நினைப்போம். கர்த்தரிடத்தில் நாம் ஜெபிக்கின்ற பொழுது, அவர்கள் ஆண்டவரிடத்தில் வருகின்ற பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த வியாதிகளை தொட்டு முற்றிலுமாக குணமாக்குகிறார். அநேக தேவனை அறியாத ஜனங்களுக்கு தெரியும், ஆனால் வாய்விட்டு பேசுவதற்கு மனமில்லை, பொய்யர்கள், இயேசுவிடத்தில் வராதவர்கள், இயேசுவிடத்தில் வந்து விசுவாசம் இல்லாதவர்கள், பொய்யர்கள். நாங்கள் இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லி அடுத்த வசனத்துக்குள்ளாக செல்கிறேன். இந்த மெடிக்கல் காலேஜ் நாகர்கோயிலே அரசாங்க ஆஸ்பத்திரியிலே இன்னொரு பேஷண்ட்டையும் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அது ஒரு சகோதரி, 45 வயதுக்கு உள்ளாக இருக்கும், 3 மகள்கள். அந்த சகோதரிக்கு 6 இடத்துல ஆப்ரேஷன், 6 இடத்துல, இன்னும் 3 இடத்துல ஆப்ரேஷன் செய்தால்தான் அந்த சகோதரி பிழைப்பார்கள். அவள் தேவனை அறியாத ஒரு குடும்பம். நாங்கள் போய் அவரை பார்த்து வருகிறோம். இன்றைக்கு செல்கின்ற பொழுது அவர்களுக்கு வெறும் 4,000 ரூபாய் தேவைப்பட்டது. 4,000 மட்டுமே. அவர்களிடத்தில் இல்லை, கொடுப்பவர்களும் இல்லை. கொடுத்து சோர்ந்து போய்விட்டார்கள். கணவன் வெளிநாட்டிலே, 2 பிள்ளைகள் வீட்டிலே இருக்கிறார்கள். ஒரு மகள் திருமணம் ஆகிவிட்டது, அவர்களோடு இவர்களுக்கு தொடர்பு இல்லை. ஆகவே இந்த 4,000 ரூபாய்க்கு நாங்கள் எப்படியாவது அவர்களுக்கு செய்ய வேண்டுமே, உதவி செய்ய வேண்டுமே, இந்த பிளட் செக்கிங்க்கு 4,000 கொடுக்க வேண்டுமே என்று சொல்லி பிரயாசப்படுகின்ற பொழுது என்னோடு வந்த சகோதரர் சொன்னார், நான் என்னுடைய சபை போதகருக்கு ஃபோன் செய்கிறேன். அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒரு கடிதம் எழுதி சபைக்கு கொடுங்கள், அங்கே உள்ள அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து வாருங்கள் என்று சொன்னார்கள். நாங்கள் அங்கே உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் அங்கே ஜெராக்ஸ் எடுத்து ஃபோட்டோ காப்பி எடுத்து வைத்து அவர்களிடத்தில் மனு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோம். எல்லாம் இனிமேல் தான், இன்றைக்கி இதை செய்தியை கொடுத்து விட்டு நான் அதை தான் செய்ய வேண்டும். 4,000 ரூபாய், 6 இடத்துல கட்டிகள், இன்னும் 3 இடத்துல கட்டிகள், அங்கே ஆப்ரேஷன் பண்ண வேண்டும். உங்களில் அநேகர் ஜெபம் என்றால் விளையாட்டு,
இயேசு என்றால் என்ன விலை? எங்களை விட மற்றவர்கள் ஒன்றும் யோக்கியர்கள் இல்லை. நாங்கள் தேவ பிள்ளைகள். அவர்கள் அதை செய்கிறார்கள், இவர்கள் இதை செய்கிறார்கள் என்று சொல்லி தேவனுக்கு விரோதமாக வாயை உபயோகப்படுத்துகிறார்களே தவிர தேவனுக்கு மகிமை செலுத்துவதில்லை. ஆகவே கூட வந்த அந்த சகோதரத்தில் பேசிக்கொண்டு வந்தேன். வாய் பேசுகிற, கணவனுக்கு விரோதமாக பேசுகிற, மனைவிக்கு விரோதமாக பேசுகிற இந்த நபர்களை இந்த ஹாஸ்பிட்டலில் அழைத்து வந்து இப்படிப்பட்ட சகோதரிகளை பார்க்க வைக்க வேண்டும். உனக்கும் எனக்கும் இந்த கட்டி கேன்சர் வருவதற்கு எவ்வளவு நேரமாகும்? இந்த நம்முடைய மாவட்டத்திலே அநேகருக்கு கேன்சர் கட்டிகள் இருக்கிறது. எவ்வளவு வேதனைப்படுகிறார்கள், எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள். நீங்களும் நானும் வியாதிகளுக்காக, பலவீனப்பட்டவர்களுக்காக, குற்றுயிராய் விபத்தில் சிக்கியுள்ளவர்களுக்காக, மற்றவர்களுக்காக, தேசத்திற்காக, உலகத்திற்காக நாம் ஜெபிக்கிறோமா? நாம் ஜெபிக்கிறோமா? இல்லை என்றால் நான் என் குடும்பம் என்று சொல்லை குறுகிய வட்டத்துக்குள்ளே இருந்து கொண்டு தேவையில்லாதபடி நம் வாயை ஊதிக்கொண்டிருக்கிறோமா என்று இந்த நாளிலே நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இல்லை என்றால் வாங்கள் எங்களோடு, நாங்கள் காட்டி கொடுக்கிறோம். எவ்வளவு தேவைகள் இருக்கிறது. உலகம் முழுவதும் ஜனங்கள் எப்படி கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள், எவ்வளோ பேர் அழுது கொண்டு இருக்கிறார்கள். ஐயோ எனக்கு பண கஷ்டம், ஐயோ எனக்கு வியாதியின் கொடூரம், ஐயா என் பிள்ளைகள் ஒழுங்கில்லை, என் பிள்ளைகளால் எனக்கு அவமானம் என்று சொல்லி எத்தனை பேர்கள் இந்த தேசத்தில் நம்முடைய பகுதியில் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் சொல்லுகிறீர்கள். என்னிடத்தில் சிலர் கேட்டார்கள், நீ ஓடுகிறாயே, ஆண்டவருக்கு என்று ஓடுகிறாயே, தேவனுக்கென்று ஓடுகிறாயே, வாலிபனுக்கு போய் ஆலோசனை சொல்லுகிறாயே, உன்னுடைய பிள்ளைகள் ஒழுங்காக இருக்கிறார்களா? நான் சொல்லுவேன், என்னுடைய பிள்ளைகள் தேவனுடைய கரத்திலே இருக்கிறார்கள். இன்று இல்லை என்றால் நாளை அவர்கள் தேவனை ஆராதிப்பதற்கும் தேவனுடைய ஊழியத்தை தாங்குவதற்கும் இந்த உலகத்தினுடைய அசுத்தங்களுக்கு விலகி வாழ்வதற்கும் தேவன் பிள்ளைகளுக்கு உதவி செய்வார். தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களே, தேவனை ஆராதிக்கிறவர்களே, ஜீவனுள்ள தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். நம்முடைய கண்ணீரெல்லாம் அவர் துருத்தியிலே வைத்திருக்கிறார் அல்லவா? ஆகவே நம்முடைய பிள்ளைகள் தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாக அது மாறும். இந்த நாளிலும் ஆண்டவர் இப்பொழுது சொல்லுகிறார், உன் வாயை விலக்கி காத்துக்கொள், உன் வாயை விலக்கி காத்துக்கொள். தீமையான காரியத்திற்கு, பொல்லாத காரியங்களுக்கு விலக்கி காத்துக்கொள் என்று சொல்லி அங்கே பார்க்கின்றோம். உதடுகளை விலக்கி காத்துக்கொள், பாவத்துக்கு விலக்கி காத்துக்கொள். கடைசியாக ஒரு வசனத்தை பார்த்து நாம் முடிக்கலாம். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிந்து விட்டது. யோபு சொல்லுகிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அவனுடைய 7 பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகள் மரித்து விட்டன, 3 பெண் பிள்ளைகள் மரித்து விட்டன, ஒட்டகம் எல்லாம் இறந்து விட்டது. மனைவி சொல்லுகிறாள், தேவனை தூஷித்து ஜீவனை விடும். அவன் சொல்லுகிறான், பைத்தியக்காரி பேசுவது போல் பேசுகிறாய். தேவனிடத்தில் நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் தீமையை பெற்றுக்கொள்ளக்கூடாதா? இன்றைக்கு அன்பானவர்களே, ஒரு சிறிய பிரச்சனைகளை தாங்க முடியாமல் நீங்களும் நானும் இருக்கிறோம். தேவனிடத்தில் செல்லுவோம். ஆண்டவர் சொல்கிறார், உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக உன் வாய்க்கு இடம் கொடாதே, அது புத்து பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன்பாக சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கையின் பிரயாசங்களை அளிப்பானேன். நீங்களும் நானும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார், தேவனை நாம் ஆராதிக்கிறது உண்மை என்று சொன்னார், உங்களுக்காக எனக்காக ஒரு பாவம் செய்யாத ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் பாடுபட்டு சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றும் ஜீவிக்கிற ஒரே மெய்யான தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட். அந்த ஆண்டவரிடத்திலே வருகின்ற பொழுது கர்த்தர் நம் சிறையிருப்பை மாற்றுவார், கற்றுக் கொடுப்பார், ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு இருந்து நம் வாய்க்கு கடிவாளம் போட்டு அவருக்கு சாட்சியாக, அவருடைய வாயாக
கிருபையை பொருந்திய வார்த்தைகளை உபயோகப்படுத்தும்படியாக நம்ம நடத்தி செல்வாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.